செய்திகள். மூளைச்சாவு ஏற்பட்ட 3 நபர்களிடம் இருந்து பெறப்பட்ட சிறுநீரகத்தை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் மாற்று அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் கிட்னி செயலிழந்த 3 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இவர்களுக்கு ராமநாதபுரம், கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து மூளைச்சாவு அடைந்தவர்களின் உடல் உறுப்பு தானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மேல்மருவத்தூர் மருத்துவமனைக்கு 3 சிறுநீரகம் ஆம்புலன்ஸ் மூலமாக சாலை மார்க்கமாக 24 மணி நேரத்திற்குள் கொண்டு வந்து மேல்மருவத்தூரில் அனுமதிக்கப்பட்ட 12 வயதுக்குட்பட்ட சிறுமி மற்றும் 2 பேர் சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது. இதில் 3 பேருக்கும் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்த நிலையில் சிறுநீரகம் பொருத்தப்பட்டு நலமுடன் உள்ளதாக மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் மாற்று அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனை தற்போது மாற்று அறுவை சிகிச்சையில் மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் எனவும் தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற பொதுமக்கள் உடல் உறுப்பு தானம் செய்து முன்வர வேண்டும், இதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். பொதுமக்களிடையே உடலுறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்வில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையின் மருத்துவர்கள் கபாலி, நீலமேகம், பிரபு காஞ்சி, ரமேஷ் ராஜ், குமரேசன், வசீகரன், ராஜ்குமார் உள்ளிட்ட மருத்துவர்கள் உணர்ந்தனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் பயின்று முதல் ரேங்க் பெற்ற மாணவிகளுக்கு கல்லூரியின் தாளாளர் செந்தில்குமார் ரூபாய் 50,000 வழங்கி பாராட்டினார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் 2021-2025 வரை படித்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரிகளில் உள்ள துறைகளில் பயின்ற மாணவர்களில் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியை சேர்ந்த சிவில் துறை மாணவி கலைவாணி மற்றும் மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் துறையை சார்ந்த ஸ்ரீ வைபவ லட்சுமி ஆகிய மாணவிகள் பல்கலைக்கழக தேர்வுகளின் அடிப்படையில் முதல் ரேங்க் மற்றும் தங்கப் பதக்கத்தினை மேதகு தமிழக ஆளுநர் அவர்களிடமிருந்து பெற்றனர். இவர்களுக்கு பாராட்டு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பொறியியல் கல்லூரியின் தாளாளர் கோபா செந்தில்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். 2010ஆம் ஆண்டு தங்கப்பதக்கம் பெற்ற கல்லூரி முன்னாள் மாணவியும் இன்றைய சென்னை மாநகராட்சியின் உதவி நிர்வாக பொறியாளர் முனைவர் நிலவழகி அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளை பாராட்டி கௌரவித்தார். கல்லூரி தாளாளர் தங்கப்பதக்கம் பெற்ற 2 மாணவிகளுக்கும் ரூபாய் 50,000 காசோலையை வழங்கினார். இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜா, டீன் முனைவர் ராமசாமி, நிர்வாக அலுவலர் சதானந்தம், துணை முதல்வர் புவனேஸ்வரி மற்றும் பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் பேராசிரியர் ராஜீவ்காந்தி நன்றி உரை கூறினார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சிவசங்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று தொகுதி முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அக்கட்சியின் மண்டல செயலாளர் கண்ணபிரான் அவர்கள் எம்எல்ஏ சிவசங்கர் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் அவர்கள் நேரில் வருகை தந்து அவருக்கு சால்வை அணிவித்து தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். பிறகு அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் பாபான நகர் சமுதாய நலக்கூடத்திற்கு வருகை தந்தார். அங்கே லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஆணைக்கிணங்க மாநில இளைஞரணி துணைத் தலைவர் சர்மா அவர்களின் ஏற்பாட்டிலும் மாநில தொண்டரணி தலைவர் வேல்முருகன் அவர்களின் ஒத்துழைப்பிலும் சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த லட்சிய ஜனநாயக கட்சி இளைஞர்களான சுனில், ஆதி, கிஷோர், சந்துரு, சஞ்சய், சூர்யா, திருமா மற்றும் ஆகாஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் பட்டாசுகள் முழங்க பிறந்தநாள் கேக் வெட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பாக தலைவர் எஸ் சிவசங்கர், செயலாளர் முருகன், பொருளாளர் அருள், துணைத் தலைவர் செந்தில்குமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர் தனுஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். நிறைவாக ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளர் சதீஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் ஜே நகர், மூலக்குளம் மற்றும் பிச்சை வீரன்பேட் போன்ற பல்வேறு பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டியதுடன் தனது கரங்களால் பொதுமக்களுக்கு கேக் ஊட்டி மகிழ்ந்தார். இதில் திரளான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்புடன் உழவர்கரை தொகுதியில் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் களை கட்டின. புதுச்சேரியில் அண்ணா கார் வாஷ் கோலாகல தொடக்கம். முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். திறப்பு விழாவை முன்னிட்டு 2 நாட்களுக்கு 50% அதிரடி தள்ளுபடி அறிவிப்பு. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள நடேசன் நகரில் அனைத்து ரக வாகனங்களுக்குமான அதிநவீன அண்ணா கார் வாஷ் நிலையத்தின் திறப்பு விழா இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த புதிய நிலையத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நேரில் வருகை தந்து ரிப்பன் வெட்டி முறைப்படி திறந்து வைத்தார். இவ்விழாவிற்கு பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் அவர்கள் முன்னிலை வகித்து சிறப்பித்தார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சங்கர் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தார். விழாவின் நிறைவாக நிலையத்தின் உரிமையாளர் அருண் அவர்கள் வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்.
மெகா சலுகை 50% தள்ளுபடி. கடையின் திறப்பு விழாவை கொண்டாடும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அதிரடி சலுகையை நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாளை மற்றும் மறுநாள் பிப்ரவரி 7 மற்றும் 8 ஆகிய 2 நாட்களுக்கு மட்டும் கார் மற்றும் பைக் வாஷ் சேவைகளுக்கு 50% கட்டண சலுகை வழங்கப்படும். சாதாரண வாஷ் முதல் டீப் வாஷ், ஃபோம் வாஷ், அண்டர்சர்ஃபேஸ் வாஷ், வேக்ஸ் கோட்டிங் என அனைத்து சேவைகளுக்கும் இந்த பாதி விலை சலுகை பொருந்தும். புதுச்சேரியின் முக்கிய பகுதியான நூறடி சாலையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த நிலையத்தில் நவீன இயந்திரங்கள் மூலம் மிக குறைந்த நேரத்தில் தரம் வாய்ந்த சேவை வழங்கப்படுவது வாகன உரிமையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஊர்காவல் படை வீரர்கள் 42 பேர் காவலர்களாக நியமிக்கப்படுவதற்கான பணி ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையில் 207 காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதில் 148 காவலர் பணியிடங்கள் நேரடி தேர்வு மூலமாகவும் 49 காவலர் பணியிடங்கள் ஊர்காவல் படையினரை கொண்டும் 10 பணியிடங்கள் கருணை அடிப்படையில் நிரப்பப்படுகின்றன. நேரடி தேர்வுக்கு உடல் தகுதி தேர்வு நடந்து முடிந்துள்ளது. வரும் 8ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் ஊர்காவல் படையில் இருந்து காவலராக பணிமூப்பின் அடிப்படையில் 42 பேர் பணியமர்த்தப்பட்டனர். இவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பணியாணைகளை வழங்கினார். மீதமுள்ள 7 பணியிடங்களுக்கும் தேர்வு ஆய்வுக்குழு மூலமாக ஊர்காவல் படையினர் பரிசீலிக்கப்பட்டு பணி நியமன ஆணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறை தலைவர் ஷாலினி சிங், துணைத் தலைவர் சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் லால், கலைவாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஓசூர் தொகுதியில் சாய்ஜெய் சரவணகுமார் எம்எல்ஏ தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஓசூர் தொகுதியில் பாஜக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ.கே. சாய்ஜெய் சரவணகுமார் தலைமையில் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூத் நம்பர் 1 முதல் 40 வரை உள்ள கிளை தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி வருகை தரவுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்குவது சம்பந்தமாகவும், ஓசூர் தொகுதியில் இதுவரை செயல்படுத்திய திட்டங்கள் அனைத்தையும் பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், உள்கட்டமைப்பு அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்ததையும் பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும், மேலும் தேர்தல் வருவதற்கு சில வாரங்களே உள்ள நிலையில் அனைவரும் வெற்றிக்கு அயராது பாடுபட வேண்டும் என்று கிளை தலைவர்களிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் தற்போது வாக்காளர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு களப்பணி ஆற்ற வேண்டும், பொதுமக்களுக்கு மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சேவை செய்ய வேண்டும், இதுவரை யாரும் செய்ய முடியாத பற்பல சாதனைகளை ஓசூர் தொகுதியில் செய்து முடித்துள்ளேன் என்று சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜெய் சரவணகுமார் கிளை தலைவர்கள் மத்தியில் தெரிவித்தார். நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜெய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கிளை தலைவர்கள் கலந்து கொண்டனர். குயவர்பாளையம் மணிமேகலை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் குயவர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மஞ்சுளா தலைமை தாங்கினார். வணிகவியல் விரிவுரையாளர் அருள்சாமி வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் முரளி பங்கேற்று வேதியியல் பாடத்தில் எழும் சந்தேகங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் பாடம் நடத்தி மாணவர்களின் ஐயங்களை போக்கினார். இதில் 12ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர். இதுகுறித்து மாணவிகள் கூறுகையில், இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் பொதுத் தேர்வு எழுத உத்வேகமாகவும் இருப்பதாக கூறினர். முன்னதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் முரளி அவர்களுக்கு பள்ளியின் துணை முதல்வர் மஞ்சுளா பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் இயற்பியல் விரிவுரையாளர் கலைவாணி நன்றி கூறினார். அருமார்த்தபுரம் திருக்குறளார் நகர் பகுதியில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் மத்தியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அருமார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ விஸ்வநாதர் விசாலட்சி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனையொட்டி ஆலயத்தின் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜை நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு மற்றும் கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று விக்னேஸ்வர பூஜை 4ஆம் காலம் யாகசாலை பூஜை நடைபெற்று அனைத்து சுவாமிகள் பிம்பம் சுத்தி தச்சுவார்ச்சனை, நாமகரணம், ரஷாபந்தனம், வேத கோஷங்கள், மந்த்ரா புஷ்பம் நிர்வாகத்தினர்களுக்கு பரிவட்டம் மரியாதை தொடர்ந்து யாத்ராதானம் மகா தீபார்த்தனை யாகசாலையிலிருந்து கும்ப கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோபுர விமானம் மற்றும் பரிவாரங்களின் மகா கும்பாபிஷேகம் தீபார்த்தனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கருவறை சுவாமிக்கு கும்ப கலச அபிஷேகம், தீபார்த்தனை தொடர்ந்து ராஜ தரிசனம், பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவிற்கு உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமை தாங்கினார்.
இதில் பாஜக புதுவை மாநில துணைத் தலைவர் சரவணன், வழக்கறிஞர் சசிபாலன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயம், திருப்பணி குழுவினர்கள் மற்றும் அறங்காவல் குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதி திருக்குறளார் நகர் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி அவர்கள் சுமார் 2000 பக்தர்களுக்கு அறுசுவை சமபந்தி விருந்து வழங்கினார் மற்றும் ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அருமார்த்தபுரம் திருக்குறளார் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நமது உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தின் சிறப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு பின்னர் விழாவில் கலந்து கொண்ட சுமார் 2000 பக்தர்களுக்கு வடை பாயாசத்துடன் கூடிய சமபந்தி விருந்தினை தனது சொந்த செலவில் வழங்கினார். முன்னதாக ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். இந்நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அவுட்லுக் நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. புதுச்சேரி அவுட்லுக் நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. சமூகத்தின் பல்வேறு தரப்பினரை சேர்ந்த பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இதில் பங்கேற்றனர். நிகழ்ச்சி நிறைவில் இளைஞர்களுடன் நேரடி உரையாடல் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடன் நினைவாக செல்ஃபி எடுத்து நிகழ்வை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்தார். மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.